Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 5 மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டரோட இன்ட்ரோடக்ஷனை பார்க்க போறோம். ஓகே, இந்த சாப்டர் இது நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குமே. ஆமா, நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. ஆனா பயப்படவே வேணாம். இதுல இருக்கிற கோர் ஐடியாவை ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரி, உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி. ஒரு காம்பஸை நம்ம எடுத்தா அது எப்பவுமே அமைதியா இருக்கும்போது நார்த் டைரக்ஷனை மட்டும் ஏன் காட்டுது? ஆமா, அது எனக்கும் எப்போதுமே ஒரு ஆச்சரியம்தான். எவ்ளோ சுத்தினாலும் கடைசியில கரெக்டா நார்த்ல வந்து நிக்கும். அது எப்படின்னு யோசிப்பேன். எக்ஸாக்ட்லி, அதான் கேள்வி. சரி, இன்னொரு சர்ப்ரைசிங் விஷயம் சொல்லவா? சொல்லுங்க. ஒரு சாதாரண இரும்பு ஆணி இருக்குல்ல, அதுல இப்போதைக்கு எந்த மேக்னெட்டிக் பவரும் இல்ல. ஆமா. ஆனா அது நம்ம எழுத்தோட நார்த் சவுத் டைரக்ஷன்ல வச்சு ஒரு சுத்தியாலால கொஞ்ச நேரம் தட்டிக்கிட்டே இருந்தா அதுவே ஒரு வீக் மேக்னெட்டா மாறிடும். வெயிட், வாட்? சும்மா தட்டினாலே ஒரு ஆணி மேக்னெட் ஆயிடுமா? அது எப்படி பாசிபிள்? அது வெறும் இரும்பு தானே. இந்த எப்படி அப்புறம் ஏங்கிற கேள்விகளுக்கு தான் நாம இப்ப பதில் தேட போறோம். லெட்ஸ் அன்பேக் திஸ். முதல்ல மேக்னெட்டிசமோட ஆணிவேர், அதாவது கோர் ஐடியா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ் தான் மேக்னெட்டிசமை கிரியேட் பண்ணுது. மூவிங் சார்ஜஸா? அப்ப கரண்ட் பத்தி பேசுறீங்களா? கரண்ட் ஒரு உதாரணம் தான். ஆனா அதை விட ரொம்ப அடிஸ்டானமா, அதாவது பேசிக் லெவல்ல பார்த்தா உங்க ரெஃப்ரிஜரேட்டர் டோர்ல ஒட்டி இருக்கிற மேக்னெட்ல இருந்து நம்ம பூமியோட பெரிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் ஆட்டம்ஸ்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸோட சின்ன சின்ன அசைவு, அதாவது மூவ்மெண்ட் தான். இதை புரிஞ்சுக்க ஒரு நல்ல அனாலஜி இருக்கு, த வேர்ல்பூல் எஃபெக்ட். ஒரு ஆத்துல தண்ணி வேகமா போகும்போது சில இடத்துல தண்ணி சுத்திட்டே ஒரு சுழல் உருவாகும் இல்லையா? ஆமா, வேர்ல்பூல்னு சொல்வோம்ல. ஆமா, அது பக்கத்துல போற எல்லாத்தையும் உள்ள இழுக்கும். கரெக்ட். அதே மாதிரி தான் ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது அது தன்னை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் வேர்ல்பூல் மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஃபோர்ஸ் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. ஓ, ஒரு இன்விசிபிள் ஃபீல்டா? ஆமா, அந்த இன்விசிபிள் ஃபீல்டு தான் நாம மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றோம். அந்த ஃபீல்டு பக்கத்துல வர்ற மற்ற மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை அட்ராக்ட் பண்ணும். இங்க தான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. இந்த மூவிங் சார்ஜ் கிரியேட்ஸ் மேக்னெட்டிசம் ஐடியா ஏன் இவ்வளோ முக்கியம்னா, கிட்டத்தட்ட 1000 வருஷமா மனுஷங்களுக்கு மேக்னெட் ஏன் இரும்பு அட்ராக்ட் பண்ணுதுன்னே புரியல. அப்போ அது ஒரு மேஜிக் மாதிரி நினைச்சாங்களா? ஆமா, ஒரு மேஜிக் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா 1820ல ஹான்ஸ் கிறிஸ்டியன் எர்ஸ்டெட்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ தெரியாம கரண்ட் போற ஒரு வயர் பக்கத்துல ஒரு கம்பாஸ் இருந்துச்சு. அவர் கரண்ட் ஆன் பண்ணும்போது அந்த கம்பஸ் நீடில் திடீர்னு திரும்புறத பார்த்தாரு. கரண்ட் ஆஃப் பண்ணா நீடில் பழைய இடத்துக்கே போயிடுச்சு. அப்போதான் ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரோ? எக்ஸாக்ட்லி. அப்போதான் அவருக்கு புரிஞ்சுது எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னெட்டிசம்க்கும் தொடர்பு இருக்குன்னு. மூவிங் சார்ஜஸ் தான் இதுக்கு காரணம்னு அப்போதான் கண்டுபிடிச்சாங்க. அது பிசிக்ஸ்லயே ஒரு பெரிய திருப்புமுனை. இப்போ ஒரு மென்டல் இமேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்க முன்னாடி கோடிக்கணக்கான சின்ன சின்ன எலக்ட்ரான்ஸ் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ஒவ்வொன்னும் ஒரு பம்பரம் மாதிரி தன்னைத்தானே சுத்திட்டே இருக்கு. ஓகே, கோடிக்கணக்குல குட்டி குட்டி பம்பரம் சுத்துது. ஆமா, அப்படி சுத்துற ஒவ்வொரு எலக்ட்ரானும் தன்னை சுத்தி ஒரு சின்ன இன்விசிபிள் ஹேலோ மாதிரி ஒரு குட்டி மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணுது. அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானுமே ஒரு குட்டி மேக்னெட் தான். அப்போ எல்லா பொருளுமே மேக்னெட்டா இருக்கணுமே? நல்ல கேள்வி. ஒரு சாதாரண பொருள்ல, உதாரணத்துக்கு ஒரு மரக்கட்டையில இந்த கோடிக்கணக்கான ஹேலோஸும் ரேண்டமா ஒவ்வொரு திசையில இருக்கும். ஒன்னு வடக்குன்னா இன்னொன்னு தெற்கு, இன்னொன்னு கிழக்குன்னு. அப்போ ஒன்னோட ஒன்னு கேன்சல் ஆயிடும், அப்படிதானே? கரெக்ட். எல்லாமே கேன்சல் ஆகி நெட் எஃபெக்ட் 0 ஆயிடும். ஆனா ஒரு பெரிய பார் மேக்னெட்ல கோடிக்கணக்கான இந்த ஹேலோஸும் ஒரே டைரக்ஷன்ல ஒரு ராணுவ மாதிரி டிசிப்ளின்டா அலைன் ஆகி நிக்கும். ஓ, எல்லாம் ஒரே திசையில. ஆமா, எல்லாரும் ஒரே திசையை பார்த்து நிக்கும்போது அவங்களோட சக்தி எல்லாம் ஒன்னு சேர்ந்து நாம ஃபீல் பண்ற அந்த பெரிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸை உருவாக்குது. ஓஹோ, அப்போ என் செல்போன்ல கூட அந்த ஹேலோஸ் இருக்கா? ஆனா அது ஏன் மேக்னெட் மாதிரி ஆக்ட் பண்றது இல்ல? அதுலயும் தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்டான கேள்வி. உங்க போன்ல, பென்சில்ல, உங்க டேபிள்ல எல்லாத்துலயுமே இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒண்ணுக்கொன்னு கேன்சல் ஆகிற அளவுக்கு ரேண்டமா ஒழுங்கில்லாம இருக்கு. ஒரு மேக்னெட்ல மட்டும்தான் அதெல்லாம் ஒரே டைரக்ஷன்ல ஆர்கனைஸ்டா இருக்கு. ஸோ த கீவேர்ட் இஸ் அலைன்மெண்ட். சரி, இப்ப நாம பேசின இந்த சிம்பிள் ஐடியாவை நம்ம NCERT புக்ல எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதுல இருக்கிற லாங்குவேஜ் கொஞ்சம் ஃபார்மலா இருக்கும், ஆனா ஐடியா இதுதான். NCERTல மேக்னெட்டிசம் பத்தி சொல்ற சில காமன் ஐடியாஸை இப்ப படிங்க. ஓகே, NCERT புத்தகத்திலிருந்து வாசிக்கிறார்.
The Earth behaves as a magnet. When a bar magnet is freely suspended, it points in the north-south direction. There is a repulsive force when north poles are brought close together. Conversely, there is an attractive force between the north pole of one magnet and the south pole of the other. We cannot isolate the north or south pole of a magnet. Isolated magnetic north and south poles, known as magnetic monopoles, do not exist. இதுல கடைசியா magnetic monopoles do not exist னு சொல்றாங்க. அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. அப்படின்னா என்ன? குட் கொஸ்டின். மோனோன்னா சிங்கிள், போல்னா துருவம். அப்போ மோனோபோல்னா ஒற்றை துருவம், அதாவது சிங்கிள் போல். சரி. எலக்ட்ரிக் சார்ஜ்ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது பிளஸ், ஒரு நெகட்டிவ் சார்ஜ், அதாவது மைனஸ் சார்ஜை தனியாகவும் பார்க்க முடியும் இல்லையா? ஒரு எலக்ட்ரானுங்கிறது ஒரு பியோர் நெகட்டிவ் சார்ஜ். ஆமா, அது தெரியும். ஆனா மேக்னெட்டிசம்ல நார்த் போல் மட்டும்னு ஒரு பொருளோ சவுத் போல் மட்டும்னு ஒரு பொருளோ இருக்கவே முடியாது. ஒரு பெரிய பார் மேக்னெட்டை 2 துண்டா உடைச்சா உங்களுக்கு ஒரு நார்த் போல் துண்டும் ஒரு சவுத் போல் துண்டும் கிடைக்காது. அப்போ என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 2 குட்டி பார் மேக்னெட்ஸ் தான் கிடைக்கும். ஒவ்வொரு துண்டுலயும் நார்த் சவுத் 2 போலும் இருக்கும். நீங்க அதை எவ்ளோ சின்னதா உடைச்சாலும் அது ஒரு முழு மேக்னெட்டா தான் இருக்கும். இதுதான் நோ மோனோபோல்ஸ் எக்ஸிஸ்டோட அர்த்தம். இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். 1. எலக்ட்ரான் மூவ்மெண்ட். ஆட்டம்ஸ்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது ஒரு சின்ன மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. ஓகே. 2. எலக்ட்ரான் ஸ்பின். அது மட்டும் இல்லாம எலக்ட்ரான் தன்னை சுத்தியே ஸ்பின் ஆகுறதால அதுவும் ஒரு குட்டி மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகும். இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். சரி, ஸ்பின். 3. அட்டாமிக் மேக்னெட்ஸ். அப்போ ஒவ்வொரு ஆட்டமே ஒரு சின்ன மேக்னெட்டா மாறிடுது. 4. அலைன்மெண்ட் வெர்சஸ் கேன்சலேஷன். ஒரு பொருள்ல இந்த கோடிக்கணக்கான குட்டி அட்டாமிக் மேக்னெட்ஸ் எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல அலைன் ஆனா அது ஒரு பெரிய பவர்ஃபுல் மேக்னெட். அதுவே ரேண்டமா இருந்தா எல்லாம் கேன்சல் ஆகி அது ஒரு நான் மேக்னெட்டிக் பொருளா இருக்கும். அவ்வளவுதான். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. நாம யூனிட் 4ல மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம் பத்தி படிச்சோம் இல்லையா? அங்க ஒரு வயர்ல கரண்ட் போனா அது சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும்னு பார்த்தோம். ஆமா, பார்த்தோம். இந்த யூனிட்ல அது ஏன் அந்த ஃபீல்ட் வருது, அது எப்படி ஆட்டம்ஸ்குள்ள இருந்து உருவாகுதுன்னு இன்னும் டீடைலா பார்க்கறோம். So everything is connected. இப்போ எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற சில காமன் மிஸ்டேக்ஸ், சைலண்ட் கில்லர்ஸை பத்தி பேசலாம். இந்த தப்பெல்லாம் அவாய்ட் பண்ணாலே நல்ல மார்க்ஸ் வாங்கலாம். மிஸ்கன்செப்ஷன் நம்பர் 1. மேக்னெட்டிசம்ங்கிறது இரும்பு மாதிரி சில ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஒரு மேக்னெட் மரத்தையோ பிளாஸ்டிக்கையோ அட்ராக்ட் பண்ணாததால அதுல மேக்னெட்டிசமே இல்லைன்னு. கரெக்ட். நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனா கரெக்ட் ஐடியா என்னன்னா, எல்லா மெட்டீரியல்ஸ்லயும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஏன்னா எல்லா பொருளையும் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த எலக்ட்ரான்ஸ் ஸ்பின் ஆகுது. எல்லா பொருள்லயுமா? ஆமா. ஆனா நிறைய மெட்டீரியல்ஸ்ல அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும். இல்லனா ஆட்டம்ஸ் ரேண்டமா இருக்கிறதால கேன்சல் ஆயிடும். சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. All atoms are technically tiny magnets. We only notice it when millions of them align together. ஓ, அப்போ ஒரு மரத்துண்டுல கூட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆனா அது ரொம்ப வீக்கா இருக்கிறதால நம்மால பார்க்க முடியல. அப்படிதானே? Exactly. இப்போ மிஸ்கன்செப்ஷன் நம்பர் 2. மேக்னெட்ஸோட நார்த் போலும் சவுத் போலும் எலக்ட்ரிக் சார்ஜஸ் மாதிரி தான். நார்த் போல்னா பாசிட்டிவ் சார்ஜ், சவுத் போல்னா நெகட்டிவ் சார்ஜ். இது ஒரு பெரிய தப்பு. ஏன் அது தப்பு? ரெண்டுமே அட்ராக்ட் அண்ட் ரிப்பல் பண்ணுதே. செயல்பாடுல ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் அதோட அடிப்படை தன்மை, தட் இஸ் ஃபண்டமெண்டல் நேச்சர், வேற. நம்ம முன்னாடியே பேசணும்ல, பாசிட்டிவ் சார்ஜை தனியா பிரிக்க முடியும். ஆனா நார்த் போல தனியா பிரிக்க முடியாது. அதேதான். ஒரு மேக்னெட்டை உடைச்சா 2 குட்டி மேக்னெட்ஸ் தான் கிடைக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நார்த் சவுத் போல் இருக்கும். ஸோ ரிமெம்பர், மேக்னெட்டிக் போல்ஸ் ஆர் நாட் சார்ஜஸ். தே ஆர் த 2 ends of a single magnetic entity. புரிஞ்சுது. அப்போ போல்ஸ் சார்ஜஸ் கூட கம்பேர் பண்ணவே கூடாது. ஒரு மேக்னெட்டை பிரேக் பண்ணா 2 நியூ மேக்னெட்ஸ் வித் போத் போல்ஸ் தான் உருவாகும். நெவர் a சிங்கிள் போல். பெர்ஃபெக்ட். சரி, இந்த கான்செப்டை மறக்காம இருக்க சில ட்ரிக்ஸ் சொல்றேன். மெமரி ஆங்கர்ஸ். முதல்ல மெமானிக். ரொம்ப சிம்பிள். மூவிங் மேக்னெட்டிக். எப்போல்லாம் மேக்னெட்டிக்ங்கிற வார்த்தையை கேட்குறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு மூவிங் சார்ஜஸ் ஞாபகம் வரணும். நோ மோஷன், நோ மேக்னெட்டிசம். மூவிங் கிரியேட்ஸ் மேக்னெட்டிக். ஓகே, சிம்பிளா இருக்கு. அடுத்தது பிசிக்கல் ஜெஸ்சர். இது ரொம்ப யூஸ்ஃபுல். உங்க வலது கையை எடுத்துக்கோங்க. ஒரு வயர்ல கரண்ட் போற டைரக்ஷன்ல உங்க விரல்களை மடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க.
சரி. அப்போ உங்க பெருவிரல் அது ஸ்தம்ப் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இதுக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்னு பேரு. இந்த ஜெஸ்டரை செஞ்சு பார்த்தா மூவிங் கரண்ட்டுக்கும் ஃபீல்டுக்கும் உள்ள கனெக்ஷன் எப்பவுமே மறக்காது. ஓ, இந்த ரூல் நாம யூனிட் 4லயும் படிச்சோமே. ஆமா, அதேதான். 2 யூனிட்டுக்கும் இது பொதுவானது. கடைசியா ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள். ஒரு பெரிய ஜங்க்யார்ட்ல ஒரு ஜெயண்ட் எலக்ட்ரோமேக்னெட் கரண்ட் யூஸ் பண்ணி ஒரு காரை டொக்குன்னு தூக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்போ அந்த ஆபரேட்டர் கரண்ட்டை கட் பண்றாரு. என்ன ஆகும்? கார் டடால்னு கீழே விழுந்துடும். கரெக்ட். இதுல என்ன தெரியுது? மூவிங் சார்ஜஸ், அதாவது கரண்ட் ஸ்டாப் ஆனா அந்த பெரிய மேக்னட்டிசமும் உடனே 0 ஆயிடும். அந்த அளவுக்கு ரெண்டுமே பிரிக்க முடியாத அளவுக்கு கனெக்ட் ஆனது. ஓகே, ஸோ வாட் டஸ் இஸ் ஆல் மீன் ஃபார் யூ? லெட்ஸ் சம்மரைஸ். இன்னைக்கு நாம பார்த்த இந்த இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பாயிண்ட் 1, மேக்னட்டிசமோட மூல காரணம் ரூட் காஸ் மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ் தான். குறிப்பா ஆட்டம்ஸ்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸோட ஆர்பிட்டல் மோஷன் அண்ட் ஸ்பின். இந்த மோஷன் இல்லாம மேக்னட்டிசம் இல்ல. ஓகே. ரூட் காசஸ் மூவிங் சார்ஜஸ். பாயிண்ட் 2, ஒவ்வொரு ஆட்டமும் அதோட எலக்ட்ரான் ஸ்பின் ஆகிறதால ஒரு குட்டி மைக்ரோஸ்கோபிக் மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஆனா நார்மல் மெட்டீரியல்ஸ்ல இந்த அட்டாமிக் மேக்னெட்ஸ் எல்லாம் ரேண்டமா இருக்கிறதால ஒன்னோட ஒன்னு கேன்சல் ஆயிடுது. சரி, அட்டாமிக் மேக்னெட்ஸ் கேன்சல் ஆயிடுது. பாயிண்ட் 3, நாம பார்க்குற ஒரு பெரிய பார் மேக்னெட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. கோடிக்கணக்கான இந்த குட்டி அட்டாமிக் மேக்னெட்ஸ் எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல ஒரு டிசிப்ளின்டு ராணுவம் மாதிரி அலைனா இருக்கிறது தான். த கீவேர்ட் இஸ் அலைன்மெண்ட். 12th CBSE ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.comக்கு விசிட் பண்ணுங்க. அது PROFSAM அப்படிதானே? ஆமா, PROFSAM.com. நம்ம அடுத்த அனாலிசிஸ்ல சந்திக்கலாம். நன்றி.